ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஹெல்த்தி ரெசிபி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானே தேவையான அளவு வந்து பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறணும். நம்ம எவ்வளோ பம்கின் சீட்ஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லா பொருளையும் அதே அளவாக சேர்த்துக்கணும். அது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது, அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு பொருள் அதிகமாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதை வந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கிறணும். நீங்கள் வறுக்கும் போதே அதில் வந்து ஒரு சீட்ஸை எடுத்து கையில் வந்து எடுத்து பாருங்கள். அதில் வந்து தோல் வந்து தனியாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சே எல்லாமே செய்யுங்க. அடுத்து வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு அதே மாதிரியே 2 நிமிஷம் வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பொன்னிறமாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பவுடரை வந்து நம்ம பால்லேயும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் 1 ஸ்பூன் போட்டு சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. இல்லாட்டி அப்படியே கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பாலில் வந்து அதை கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், பாதாமையும் அதே மாதிரி 2 நிமிஷம் மட்டும் போதும். நல்லா லைட்டாக சூடானா மட்டும் போதுங்க. பாருங்கள், அப்படியே தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறணும். அதே மாதிரி வால்நட்டு அதே 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். லைட்டாக ஹீட்டானால் போதும். அந்த வால்நட்டை எடுத்து பாருங்களேன், ஹீட்டான பிறகு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு போதும். பாதாமையும் சேர்த்து அதே மாதிரி வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இது பண்ணணும், அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பாதாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து முழுசாக நம்மளால் மிக்ஸி ஜாரில் போட்டு அது அரைப்படாது. நம்ம வீட்டில் வந்து சின்ன உலக்கு இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை உலக்கில் போட்டு தட்டி இப்படி பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சீட்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து 2 சுற்று தாங்க சுற்றணும். ஏன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் குறன்னு இருக்காது. ஒரு மீடியம் அளவில் இருக்கணும். அப்போ தான் பாலில் போட்டு காய்ச்சி அதை குடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெறும் வாயிலே எல்லா சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்லாம். இல்லாட்டி அப்படியே வறுத்து வச்சு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பவுட்ரு. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு ஒரு ஈரமில்லாத கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது ஹெல்த்தியான ரெசிபிங்க. வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இந்த ரெசிபி வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பபாய்.